ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. அதாவது பொருட்களுடைய பிரச்சனை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அந்த பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே உற்பத்தி கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் ஒரிசா, ஆந்திரா அங்கேருந்து தான் வந்து அந்த கொண்டு வராங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸை குறி வச்சு தான் இந்த பொருள்லாம் விற்கப்படுது. யங்ஸ்டர்ஸ் தான் வந்து பிகர் டார்கெட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இல்லாட்டா +2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் வந்து ஒரு இளமையான ஒரு ஏஜ். அப்போ தான் வந்து அது மாதிரி இதெல்லாம் வந்து புகையிலை பொருட்கள். இது என்ன பிரச்சனைனா வந்து நம்ம மாநிலத்தில் இது பேண்டு, பட் ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் வந்து இது பேண்டு கிடையாது. இங்கே இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா காவல்துறை நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கு. நிறைய சீஸ் பண்ணுறோம். அந்த யார் விற்கிறாங்களோ அந்த கடையை சீல் பண்ணுறோம். நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடங்கள்ல சார் அதிகமாக இந்த புழக்கங்கள் அதிகமாக இருக்குது? நிறைய கேசஸ். அதாவது இந்த இதெல்லாம் பப்பில் கிடைக்கும். நிறைய ஆக்ட்ரஸ்லாம் கூட மாற்றினாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருது சார்? சிந்தட்டிக் வந்து பல்வேறு இடத்துலேருந்து வருது. சில நேரத்தில் பெரிய ஆட்கள் தான் வராங்க சார். அது பெரிய ஆட்கள். ஆமாம், பார்ட்டி கிட்டலாம் பார்ட்டி எல்லாம் வந்து நார்மலாக பெங்களூரு, மும்பை அப்படின் தான் வந்து மேக்ஸிமம் வருது. தண்டனைகள் வந்து 20 kgக்கு மேலே வந்து நம்ம ஒருத்தட்ட பறிமுதல் செஞ்சாங்கன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்கன்னா பெரிய அளவில் ஒரு குவான்டிட்டி. அதுக்கு வந்து தண்டனை வந்து 10 வருஷத்துக்கு மேலே. ஸ்ட்ரீட் லெவலில் விற்கிறாங்கள அவங்க வந்து 1 kg 2 kg விற்கிறது இல்லை. அவங்க ஒரு 10 கிராமு 20 கிராமு இல்லாட்டா ஒரு 50 கிராம் இப்படி விற்கிறாங்க. இவங்க நம்ம கேஸ் வரும்போது ஸ்மால் குவான்டிட்டி தான் போட முடியும். சட்ட பிரகாரம் வந்து அவங்கள ஜெயிலில் கூட வைக்கிறது கஷ்டம். அப்போ அவங்க பயப்பட மாட்டாங்க இல்லையா சார்? இப்போ நிறைய படங்கள் எல்லாம் காட்டுறாங்க சார். ஜெயிலில் கிடைக்குமா சார்? ஜெயிலில் உள்ளெல்லாம் கிடைக்காது. ஜெயிலில் வந்து சில கிரிமினல்ஸ் வர்றவங்க அடிக்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் ஜெயிலில் செக்கிங்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். பாடிக்குள்ளே கொண்டு வராங்க. சம்டைம்ஸ் சின்ன இதை கொண்டு வராங்க. இந்த பெப்சின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. படங்கள் எல்லாம் காட்டுறாங்க. ஆமாம், கிரிமினல்ஸுக்கும் இந்த அடிக்ஷனுக்கும் கொஞ்சம் ஒரு தொடர்பு இருக்குது. சப்ளை ரிடக்ஷன் வந்து ஒரு சைடு தான். என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஒரு சைடு தான் சப்ளை ரிடக்ஷன். டிமாண்ட் ரிடக்ஷனும் நிறைய வரணும். உடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப மோசமான எஃபெக்ட். அதோட தாக்கம் பாடியில் வந்து ரொம்ப மோசமான தாக்கம் தான். சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் பெருசாகும். ஸோ இளைஞருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இந்த பொருட்களை எந்த நேரத்துலையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம கூட ADGP சங்கர APS அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த தமிழ்நாட்டில் இந்த பொருள் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சுன்னே சொல்லலாம் சார். தினமும் நிறைய நியூஸஸ்லாம் பார்க்குறோம். காவல்துறையை நிறைய கேசஸ்லாம் பிடிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பொருட்களுடைய பிரச்சனை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அந்த பிரச்சனை இருக்கிறது. ஒரு படி மேலே போனால் உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆகவே ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்று சொன்னால் 3-4 பொருட்கள் இருக்கிறது. ஒன்று வந்து இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே உற்பத்தி கிடையாது. வெளி மாநிலங்கள், ஸ்பெஷலி குறிப்பாக சொல்ல போனால் ஒரிசா, ஆந்திரா அங்கேருந்து தான் வந்து அந்த கொண்டு வராங்க. அங்கே சில ஒதுக்கப்புற பகுதிகள் அங்கெல்லாம் வந்து கல்டிவேஷன் நடக்கிறது. அதை வந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இதை தவிர வந்து இப்போது நிறைய இளைஞர்கள் வந்து சில பேர்லாம் வந்து டேப்லெட்ஸுக்கு போகிறாங்க. ஓகே, அதாவது மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சில பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் இருக்கும். அந்த டேப்லெட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை தவிர வந்து வேற ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம பொருட்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதாவது புகையிலை பொருட்கள். இந்த புகையிலை பொருட்களையும் வந்து சில பேர் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் வந்து ஒரு சவாலாக இருக்கிறது. காவல்துறையும் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதனால வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் இன்னும் வந்து அதை தீவிரப்படுத்தணும்.
ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க சார், நிறைய இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் தான். இந்த போதைப்பொருள்னால தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. பொலிட்டீஷியன்ஸும் சொல்கிறாங்க, காவல்துறையும் சொல்கிறாங்க, பொதுமக்களும் இதை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. இது எப்படி சார் தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க? தமிழ்நாட்டில் வந்து வேறு மாநிலம் மாதிரி தான் எல்லாமே, இங்கேயுமே அப்படி தான் இருக்கும். ஸோ பொருட்கள் வந்து சில நேரம் எப்படி ஒருத்தர் வந்து அடிமை ஆறாருன்னு என்று சொன்னால், ஒன்று வந்து அவங்களுடைய பியர் ப்ரெஷர், அதாவது கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய சீனியர்ஸு காலேஜில், இவங்க தான் வந்து இவங்களை இதில் இனிஷியேட் பண்ணுறாங்க. இவங்களும் வந்து அவங்க பயப்படுவாங்களோ, அவங்கள வந்து நம்ம இது முறைச்சிக்க முடியாது, அவங்க கூட வந்து நம்ம அவங்க சொன்னதை கேட்காட்டா நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்களோ ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டா சீனியர்ஸு, அது மாதிரி அந்த ஒரு அச்சத்தில் சில பேர் இதில் போயிடுறாங்க. ஒரு வாட்டி இதில் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த பொருட்கள் வந்து மறுபடியும் பயன்படுத்துறதுக்கு பணம் தேவைப்படும். அப்போது யார் முதல்ல ஒரு யூஸராக இருக்காங்களோ, பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்காங்களோ, அவங்க வந்து ஸ்லோலி அதை விற்க தொடங்குறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து எங்கெங்கே கொஞ்சம் எங்கே இருக்கோ அதெல்லாம் இப்படி தான் நடக்கிறது. இதை தவிர வந்து நிறைய பேர் இப்போ மைக்ரண்ட் லேபரர்ஸ் வராங்க, அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலைக்கு வராங்க. அவங்கெல்லாம் சில நேரத்தில் நார்த் இந்தியா வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலி ஈஸ்டர்ன் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பாருங்கள், ஒரிசா, அந்த மாதிரி ஆந்திரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், இங்கேருந்து ஆட்கள் வரும்போது அவங்க இந்த கையில் கொண்டு வராங்க இங்கே விற்கிறதுக்கு. அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறது அவங்களுக்கு. ஸோ அப்படியும் வந்து வரதில்ல. ஸோ அதே மாதிரி பல்வேறு விதத்தில் வரது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸை குறி வச்சு தான் இந்த பொருள்லாம் விற்கப்படுதா சார்? ஏன்னா இந்த குப்பா இருக்கட்டும், இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமாக பறிமுதல் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் வந்து பிகர் டார்கெட்ஸு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இல்லாட்டா +2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதுதான் வந்து ஒரு இளமையான ஒரு ஏஜ் வயசு. அப்போ தான் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த டைமில் வந்து ரொம்ப டிசைடும் பண்ண முடியாது. இந்த நமக்கு வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாதனால இளைஞர்கள் வந்து டிசைட் பண்ண முடியாது. சில நேரத்தில் இதில் வந்து விழுந்துடுறாங்க. இது தவிர வந்து இது வந்து வெறும் மாணவிகள் மற்றும் இல்லை, வேறு சில வர்க்கத்துலேயும் வந்து இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யங்ஸ்டர்ஸ் 25 இயர்ஸ் ஏஜில் வேலை செய்யக்கூடியவங்க, சில ஈவன் ப்ரொஃபஷ்னல்ஸு சில எல்லாம் இதில் விக்டிமாறாங்க. இதை தவிர வந்து கூலி தொழிலாளிகள் நிறைய பேர், சில பேர்லாம் இதில் விக்டிமாறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ ஒரு சென்னையில் இப்போ நார்மலாக ஒரு ரோட்டில் போனாலாம் நம்ம பார்க்க முடியாது. பட் அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து விற்கிறது. அண்ட் விற்கிறவங்களும் வந்து எப்படின்னா ஆட்களை பார்த்தா விற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க போனால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க தெரியும், அந்த ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் மூலமாக தான் வந்து இது நிறைய ஈஸியாக விற்கப்படுறது. இது ரிப்பீட் ஆகுது இல்லையா சார்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா சார்? அப்போ காவல்துறை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க, கோர்ட்டில் போயிட்டு ப்ரொசீட் பண்ணுறாங்க, அந்த கேஸ் எப்படி நடக்கும்? எப்படி திரும்ப பெயிலில் வெளியே வந்துடுவாங்களா சார்? அதாவது பொருட்கள் உடைய சட்டம் வந்து NDPS சட்டம்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஆக்ட் அது. அதில் எப்படின்னா வந்து தண்டனைகள் வந்து எத்தனை பொருட்கள் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது விற்றுருக்காரு, அதை எத்தனை அவர்கிட்ட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, அதை பொறுத்து தான் தண்டனை. உதாரணத்துக்கு எடுத்தால் 10 kg 20 kgக்கு மேலே வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட பறிமுதல் செஞ்சாங்கன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்கன்னா பெரிய அளவில் ஒரு குவான்டிட்டி. அதுக்கு வந்து தண்டனை வந்து 10 வருஷத்துக்கு மேலே, 10 வருஷத்துக்கு மேலே ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்குது. இந்த 20லேருந்து ஒரு kgலேருந்து 20 kg, இதுக்கு பேர் இன்டர்மீடியட் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தண்டனை வந்து 10 வருஷம், 1 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள. 1 kg கீழே இருக்குது பாருங்கள், அது வந்து அவங்கள வந்து நம்ம ஸ்மால் குவான்டிட்டினே சொல்கிறோம். ஓகே, அவங்களுக்கு தண்டனை 1 வருஷம் தான். அது பெயிலபிள் வேறு. ஓகே, அது பெயில் கிடச்சிரும். ஸோ என்ன நடக்கிறதுனா வந்து இப்போ ஸ்ட்ரீட் லெவலில் பெடல் பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்ட்ரீட் லெவலில் விற்கிறாங்கல்ல, அவங்க வந்து 1 kg 2 kg விற்கிறதில்ல. அவங்க ஒரு 10 கிராமு 20 கிராமு இல்லாட்டா ஒரு 50 கிராமு இப்படி விற்கிறாங்க. இவங்க நம்ம கேஸ் வரும்போது ஸ்மால் குவான்டிட்டி தான் போட முடியும். சட்ட பிரகாரம் வந்து அவங்கள ஜெயிலில் கூட வைக்கிறது கஷ்டம். அவங்க வந்து பெயில் வந்து கிடைச்சிடும். இப்போ எவ்வளோ நாளில் வெளியே வந்துடுறாங்க சார்? பெயில் ஈஸியாக ஒரு kgக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக 1-2 நாளைக்குள்ளே பெயில் வந்துடும். 2-3 நாளைக்குள்ளே பெயில் வந்துடும். ஏன்னா பெயிலபிள் தான் அது ஆக்சுவலி. ஓகே, அப்போ அவங்க பயப்பட மாட்டாங்க இல்லையா சார்? இல்லை, அது ஏன்னா அந்த சட்டம் ஏன் அப்படி வச்சுருக்கோம்னா வச்சுருக்காங்கன்னா
அதாவது பயன்படுத்தக்கூடிய ஆட்களும் விற்கக்கூடிய ஆட்களையும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வேறுபடுத்தணும். பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள வந்து திருத்தணும். விற்கிறவங்க வந்து அவங்க ஆக்சுவலி அதில் லாபம் அடைகிறாங்க. ஸோ அவங்க டிராஃபிக்கர்ஸு. இதை கொஞ்சம் இந்த டிஸ்டிங்ஷன் பண்ணுறதுனால தான் இந்த கேஜிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆகவே வந்து இதில் ஒரு சிக்கல் இருக்குது, சொல்லப்போனால் ஒரு சிக்கல் இருக்குது. ஏனென்றால் ஒருத்தர் வந்து சின்ன குவான்டிட்டி செல் பண்ணால் கூட அவருக்கு பெரிய அளவுக்கு அவர் ஜெயிலில் உள்ளே வைக்க முடியாது. ஆனால் சட்டங்கள் வந்து எல்லாத்தையுமே எல்லா ஆங்கிள்லேயும் எல்லா கோணத்துலேயும் பார்க்கணும். ஒருத்தரை வந்து நம்ம சட்டத்தில் நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் வந்து ஒருத்தரை நம்ம இன்டெஃபினிட்டாக ஜெயிலில் வைக்க முடியாது. புரியுது. கொஞ்ச நாள் தான் வைக்க முடியும், அப்புறம் பெயில் கிடைக்கும். அது ஒரு ப்ராசஸ், ஜுடிஷியல் ப்ராசஸ்ஸு. அந்த இதை கொஞ்சம் நிறைய பேர் அதை வந்து ஆமாம் அதை வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. அந்த லூப் ஹோல் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா ஒரு விக்டிமுக்காக அந்த சட்டத்தை வச்சுருக்காங்க, பெயிலபிள் ஆக்ஷனாக வந்து இந்த கேஸுக்கு போடுறாங்க. ஆனால் அவங்க இதை யூஸ் பண்ணி ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு பயம் இருக்க மாட்டேங்குதா சார்? அதனால தான் இந்த பொருள் வந்து அதிகமாக விற்கப்படுது. பயம் இருக்கல சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஜெயிலில் போகிறாங்க, அவங்கள இது பண்ணுறோம், ஜெயிலில் போடுறோம். சில நேரங்களில் வந்து நிறைய கேஸில் இன்வால்வ் ஆனால் குண்டர் சட்டத்தில் போடுறோம். இதெல்லாம் பண்ணுறோம், பண்ணாமல் இல்லை. சொத்துக்கள் சில நேரத்தில் பேங்க் அக்கௌண்ட்டில் முடக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்குறோம். சின்ன அக்கௌண்ட்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை கூட கிடைக்காது. 1 வருஷம் இல்லாட்டா 6 months அப்படிலாம் கிடைக்காது. ஆனால் வந்து சட்டங்கள் நம்ம ஒரு ஓவர் வியூவாக பார்த்தோம்னா இதோட நம்ம வேறு மாதிரியும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி உள்ள தண்டனை கொடுக்க முடியாது. நாங்கள் நியூஸ்லேயும் பார்ப்போம் சார். இப்போது ஒருத்தவங்களை கேஸில் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே கேஸில் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. திரும்ப அவங்க அதை ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து சட்டங்கள் வந்து கடுமையான ரிப்பீட் கேஸுக்கு வந்து NDPS ஆக்ட்லேயே வந்து ரிப்பீட் கேஸ் வரத்த இதே தண்டனை இருக்காது. அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். அது சட்டத்திலே வந்து அதில் ப்ரொவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் தான் வந்து இந்த நான் சொன்ன 1 வருஷம். இதுக்கு பிறகு மீண்டும் பண்ணுறாருன்னா அதுக்கு ரிப்பீட் செக்ஷன்ஸ் இருக்குது. ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் வரும்போது ரிப்பீட் செக்ஷன் இருக்குது, அதுக்கு தண்டனை அதிகமாகிடும். இப்போ 2 பேருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க சார்? விற்கிறவங்களுக்கு என்ன தண்டனை, வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை? அதாவது யூஸ் பண்ணுறவன சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுறவங்களை வந்து நம்ம விக்டிமத்தம் பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு தண்டனை பெருசாக கிடையாது. ஆக்சுவலி விற்கிறவங்களுக்கு தண்டனை இருக்குது. யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மலாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி சட்டத்துலேயே வந்து அது மாதிரி தான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பண்ணி அவங்கள மீண்டும் இந்த சொசைட்டி சமுதாயத்தில் சேர்க்கறதுக்கு நடவடிக்கைகள் முயற்சிகள் எடுக்கப்படும். ஓகே. கேஸில் மாத்திரவங்க எல்லாரும் ரீஹாப் சென்டருக்கு போகிறாங்களா சார்? எல்லாரும் போக மாட்டாங்க. எல்லாரும் எல்லா இடத்துலையும் போகிறாங்க. நிறைய பேர் போகிறாங்க. இப்போ நான் கூட இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு IMHக்கு போனோம் கீழ்பாக்கில். அங்கேயும் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் வராங்க. சில பேர் நிறைய பேருமே சொல்லுவாங்க அப்படி பெரிய அளவில் இல்லை, அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்லை, அதனால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அதனால ஒரு நாளைக்கு வந்து 20-30 பேர் அளவில் வந்துட்டு அவங்க சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து அவுட் பேஷண்ட்டாக போகிறாங்க. இந்த சமீபத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிறைய நியூஸஸ்லாம் பார்த்தோம் சார். இந்த மெட்டமல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் பிடிக்கிறாங்க, நிறைய பேர் ட்ரெயினில் இருந்து கடத்துறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சார். அதெல்லாம் எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க சார்? ஸோ ட்ரெயினில் கடத்துறது ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், அதாவது வெளியூர்லேருந்து கொண்டு வருது. ஏன்னா நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணால் வெளியூர்லேருந்து கொண்டு வராங்க, ட்ரெயினில் கொண்டு வருவாங்க, இல்லாட்டா வண்டியில் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு தான். ட்ரெயினில் நம்ம செக் பண்ணுறோம், கூட சர்ப்ரைஸ் செக் பண்ணுறோம். கார்லெலாம் கொண்டு வந்தால் நமக்கு செக் போஸ்ட் இருக்குது. சப்போஸ் செக் போஸ்ட் இல்லாட்டா கூட இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு வந்து நமக்கு வந்து தகவல் வந்தால் பிடிப்போம். சில நேரங்களில் காரில் செக் பண்ணும்போது, வாகனங்களில் வரும்போது செக் போஸ்ட் இல்லாட்டா வேற எங்கேயாவது சம்டைம் செக் பண்ணும்போது மாட்டிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம இது பண்ணுறோம். சில நேரங்களில் வந்து நம்ம ஏற்கனவே இந்த கேஸ்லெல்லாம் வந்து இன்வால்வ் ஆன அவங்கள ஃபாலோ அப் பண்ணி பிடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சரளமாக ஒரு சாக்லேட் மாதிரி யூஸ் பண்ணுற பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த சார், இதை நிறைய கேஸஸும் பிடிக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் தடுக்கிறீங்க சார்? அது மாதிரி குட்கா இதெல்லாம் வந்து புகையிலை பொருட்கள். இதில் என்ன பிரச்சனைனா வந்து நம்ம மாநிலத்தில் இது பேண்டு, பட் ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் வந்து இது பேண்டு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க இந்த விற்கிறவங்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன், அதாவது இங்கே கொண்டு வரக்கூடிய ஆட்கள் இங்கே குடோன் வச்சுக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டேட் பார்டரை தாண்டி அடுத்த ஸ்டேட்டில் குடோனை வச்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் நீங்கள் இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா காவல்துறை நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கு. நிறைய சீஸ் பண்ணுறோம், அந்த யார் விற்கிறாங்களோ அந்த கடையை சீல் பண்ணுறோம், அப்புறம் ஃபைன் போடுறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம். அதே மாதிரி ஸ்கூல்ஸில் எல்லாம் வந்து நோட்
ஜோன்னு போட்டு அதெல்லாம் ஒரு 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 பக்கம் வந்து நடவடிக்கை போயின்னு இருக்கு. ஆன்டி கிளப்ஸ் இருக்குது ஸ்கூல்ஸில். ஸோ இது வந்து நடவடிக்கை இருக்குது. ஆனாலும் வந்து சில நேரங்களில் வந்து சில இடங்களில் இது விற்கிறதே இல்லை சொல்ல முடியாது. விற்கிறாங்க, அங்கங்கே திட்டுத்தனமாக விற்கிறாங்க. பட் முன்னாடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக விற்கிற மாதிரி இப்போ அப்படி ஓப்பனாக இப்போ ஓப்பனாக இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் போனால் கிடைக்காது. ஆனால் தெரிஞ்சவன்னா வந்து கடை பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் கடையை செக் பண்ணால் சம்டைம்ஸ் கடையில் கிடைக்காது. ஆனால் கடை பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு வீட்லேயோ இல்லாட்டா இதுலேயோ கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கேட்டால் மட்டும் போய் கொண்டு வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போது நம்ம இது விற்கிறது தப்பு, பேன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ விற்கிறோம். அந்த பயம் ஏன் அவங்களுக்கு வர மாட்டேங்குது? எதனால அது திரும்ப பண்ணுறாங்க? ஸ்கூல் பக்கத்தில் இப்போது அந்த அளவுக்கு விற்கிறது இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ கடைகள் ஸ்கூல் பக்கத்தில் கடைகள்லாம் வந்து ஜாஸ்தி விற்கிறது இல்லை. அந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்குது. விற்கிறவங்க எப்படி விற்கிறாங்கன்னா தன்னோட கடையில் வைக்காமல் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மூட்டையில் வச்சுருப்பாங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காவல்துறை போய் சர்ச் பண்ணக்கூடிய அந்த மூட்டையை பிடிக்கிறோம். ஆனால் வந்து நாங்களும் பார்க்குறோம் யார் அதுக்கு வந்து ஓனரு அது தெரியறதில்லை. அப்படி இருக்குது. அப்படிலாம் நிறைய இப்போ யாரெல்லாம் வந்து இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ வெவ்வேறு வித்தியைகள் வந்து எடுப்பாங்க. அவங்க வெவ்வேறு வழியில் எப்படி போலீஸ்லேருந்து எஸ்கேப் பண்ணுற சொல்லி அதுக்கு வந்து வழி எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதை தவிர வந்து இதில் மெயின் வேற ஒரு விஷயம் கூட இருக்குது. அதாவது இந்த போக்கில் பொறுத்த வரைக்கும் காவல்துறையுடைய ஆக்ஷன் வந்து சப்ளை சைடு கட் பண்ணுறது, சப்ளை கட் பண்ணுறது. ஆனால் வேற ஒரு சைடு இருக்குது. இல்லை என்ன சைடுனா டிமாண்டு. ஓகே, டிமாண்ட் சைடு ஒன்று இருக்குது. இப்போது போதைப் பொருட்களுக்கு டிமாண்ட் இருந்துருச்சுன்னா நம்ம சப்ளை எவ்வளோ கட் பண்ணாலும் சப்ளை வெவ்வேறு விதத்தில் வரத்துறாங்க. ஏன்னா அதில் வந்து வருமானம் இருக்குது. ஒரு பெயிலபிள் கேஸாக இருக்கனால ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்போ சட்டங்கள் ரொம்ப கடுமையாயிடுச்சுன்னா பயப்படுவாங்க இல்லையா சார்? இதை திரும்ப சட்டங்கள் வந்து அதுக்கு தான் வந்து இன்னும் சட்டங்களை வந்து திருத்தறதுக்கெல்லாம் வந்து இன்னும் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் போயிருக்கு. அது சென்ட்ரல் ஆக்ட்னால அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணும். அதை அவங்களும் அதை பரிசீலனை பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாச்சும் பாசிபிள் இருக்குமா? இருக்குது, அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கேட்குறாங்க வேறு என்ன திருத்தங்கள்லாம் பண்ணோன்னு சொல்லி. ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன முடியுமோ எது சரியோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா எல்லோரும் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்த இஷ்யூ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெவலில் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இது ரொம்ப சீரியஸாக பார்க்குறது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடங்களில் சார் அதிகமாக இந்த புழக்கங்கள் அதிகமாக இருக்குது? நிறைய கேசஸ் ஃபைல். அதாவது உங்களுக்கு உடைய பயன்படுத்துதல் யூஸ் அது பார்த்திங்கன்னா நார்மலாக சிட்டிஸில் ஜாஸ்தி இருக்கும். சிட்டி இல்லை நகரப்புறம் ஏரியாஸ் ஜாஸ்தி இருக்கும். ரூரலில் போக போக அது கம்மியாகும். ஏன் கம்மியாகும் கேட்டிங்கன்னா சிட்டியில் வந்து நமக்கு அனானிமிட்டி இருக்குது. அதாவது தெரியாது யார் அடுத்தவன் யார் இவன் யார் தெரியாது. அப்போது இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பல்வேறு தரப்பான உள்ள ஆட்கள் இருப்பாங்க சிட்டியில். ஓகே, அதனால் வந்து அது பண்ணுறது ஈஸி. கிராமப்புறம் போகும்போது குறிப்பிட்ட சமுதாயங்கள் இல்லாட்டா ஒருத்தனுக்கு தெரியும், அந்த அனானிமிட்டி கிடையாது, இவரோட பேர் என்னது என்ன பண்ண. அப்போ அவர் வந்து பண்ணுறதுக்கு தயங்குவார். அவர் ஒருத்தர் பண்ணால் கூட அடுத்தவன் சொல்லி கொடுத்துருவான். இங்கே வந்து அந்த யார் பண்ணுறாங்க தெரியாமல் போகலாம். அந்த அனானிமிட்டியை பயன்படுத்தி சிட்டிஸில் தான் சிட்டி நகரப்புற பகுதியில் ஜாஸ்தி. ஓகே, இந்த மாஃபியா இந்த கேங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களே நீங்கள் சொன்ன மாதிரி 4 வகையான பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னீங்களா சார்? இந்த சின்னதாக விற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைக்காரங்க இந்த மாதிரி ஆட்கள் விற்கிறாங்க. இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மேல்தரமான ஆட்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பப்பில் கிடைக்கும். நிறைய ஆக்ட்ரஸ்லாம் கூட மாற்றினாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் எங்கேருந்து வருது சார்? சிந்தட்டிக் வந்து பல்வேறு இடத்துலேருந்து வருது. சில நேரத்தில் பெரிய ஆட்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க சார். அது பெரிய ஆட்கள். ஆமாம், அது கொஞ்சம் கூட காஸ்ட்லி. அப்போது அதுக்கு வந்து அது மாதிரி யூசர்ஸும் அது மாதிரி மாறுவாங்க. ஸோ பார்ட்டி எல்லாம் வந்து நார்மலாக பெங்களூரு மும்பை அப்படின்னு தான் வந்து மேக்ஸிமம் வருது. இப்போ காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எந்தெந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? எப்படியெல்லாம் பிடிக்கிறீங்க இவங்கள? என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது? நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறீங்க? ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நிறைய விதத்தில் பண்ணுவோம். நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக வந்து யார் ஏற்கனவே விற்கிறாங்க, அப்புறம் வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அவங்க எதாவது கேஸ் படுத்த நமக்கு சொல்லுவாங்க. காவல்துறை வந்து துரிதமாக செயல்படுறது, நல்ல இதாக பண்ணுறது. ஒரு போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு வாட்டி எஸ்கேப் ஆகலாம், 2 வாட்டி எஸ்கேப் ஆகலாம். 3rd டைம் பிடிப்பறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் நிறைய பேர் பிடியும் படுறாங்க. ஏராளமான ஆட்கள் நம்ம பிடிக்கிறோம். ஸோ அதனால் அந்த நடவடிக்கை இருக்குண்ணா
முன்னாடி சொன்ன மாதிரி சப்ளை ரிடக்ஷன் வந்து ஒரு சைடு தான், என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஒரு சைடு தான் சப்ளை ரிடக்ஷன். டிமாண்ட் ரிடக்ஷனும் நிறைய வரணும். அதுக்கும் வந்து நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம். அதாவது இப்போ பொதுமக்கள் வந்து இந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு பெரிய அளவில் எல்லாரும் வந்து அதை மனசை நினச்சி அமல்படுத்தினா கண்டிப்பாக டிமாண்டு கம்மியாகிடும். டிமாண்ட் கம்மியானால் சப்ளை கம்மியாகும். அப்போ காவல்துறைக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இதை இன்னும் ஒழிக்கிறதுக்கு. இப்போ நிறைய படங்கள் எல்லாம் காட்டுறாங்க சார், ஜெயிலில் கிடைக்குமா சார்? ஜெயிலில் உள்ளெல்லாம் கிடைக்காது. ஜெயிலில் வந்து நானும் சிறைத்துறையில் டிஜிபியாக இருந்திருக்கீங்க, அதனால நான் சொல்கிறேன். அதாவது ஜெயிலில் வந்து சில கிரிமினல்ஸ் வர்றவங்க அடிக்ட்ஸ் இருக்காங்க, அது உண்மைதான். ஆனால் ஜெயிலில் செக்கிங்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அந்த அவ்வளோ இல்லை. பட் என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸு ஏதாவது ஒரு மேபி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டா ஏதாவது வெளியிலேருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த ஒரு சின்ன பொட்டலம் போட்டு உள்ள எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் வந்து எல்லாம் அங்கே நிறைய கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, பிடிச்சிருவாங்க. நிறைய பார்த்துருக்கேன், டக்குன்னு வேகம் பிடிச்சிருவாங்க. சிசிடிவி கேமராலாம் இருக்காங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாடிக்குள்ளே கொண்டு வராங்க. சம்டைம்ஸ் சின்ன இதை கொண்டு வராங்க, பெப்சின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, படங்கள் எல்லாம் காட்டுறாங்க. ஆமாம், சின்ன இந்த சின்னதாக ரோல் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க, பாடிக்குள்ளே போட்டு கொண்டு வராங்க. அது வந்து சம்டைம்ஸ் வரது உள்ள அதே வந்து நல்லா பிடிச்சிடுறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து சொல்கிற மாதிரி நிறைய சிறையில் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. அங்கங்கே 1-2 முயற்சி பண்ணுவாங்க. நான் சில பேர் நிறைய அடிக்ட்ஸ் இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. ஓகே, வந்து அடிக்ட்ஸு சில பேர்லாம் இருக்காங்க. நான் கிரிமினல்ஸுக்கும் இந்த அடிக்ஷனுக்கும் கொஞ்சம் ஒரு தொடர்பு இருக்குது. நார்மலாக வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறத நீங்கள் வந்து ஃபுல்லாக சுயநிலையில் இருக்கிறத பண்ண முடியாது, கஷ்டம். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு குற்றத்தில் ஈடுபடுறாருன்னா நார்மலாக அவங்க வந்து ரொம்ப காமாக ஃபுல் சுயநிலையில் இருக்கிறத பண்ணுறது கஷ்டம், மனிதனுக்கு கஷ்டம். அதனால் சில பேர் இந்த போதையை பயன்படுத்தி அப்புறம் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து நிறைய கிரிமினல்ஸுக்கு இந்த ஹேபிட் இருக்குது. ஓகே, இந்த கெட்ட பழக்கம். ஆனால் இந்த சிறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பீடி சிகரெட்லாம் இதெல்லாம் சரளமாக கிடைக்குமா சார்? செல்ஃபோன்லாம் கிடைக்காது. எல்லாம் சும்மா சொல்கிறாங்க தவிர செல்ஃபோன்லாம் நிறைய சர்ச் பண்ணுறோம், அதெல்லாம் கிடைக்காது. அந்தளவுக்குலாம் அதெல்லாம் கிடைக்காது. ஏதாவது 1-2 அங்கங்கே ஏதாவது ஒன்று அப்புறம் முயற்சி பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய நம்ம சிஸ்டம்ஸு, செக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஜெயிலில் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 30 வருஷமாக நீங்கள் காவல்துறையில் பணியாற்றிருக்கீங்க சார், என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சார்? சிறைத்துறையில் இருந்திருக்கீங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா சார்? இந்த மட்டும் ஏன் நம்ம சொசைட்டியாக தமிழ்நாட்டை மாற்றுறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார்? இல்லை, கஷ்டம் இல்லை, அது டைம் எடுக்கும். ஒழிக்கிறதும் டைம் எடுக்கும். பல்வேறு நாட்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா நாட்டிலையும் நிறைய நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு இயல்பாக ஒரு ஹியூமன் ப்ராப்ளம் தான். அது ஒன்றில் வந்து லிக்கர் சாப்பிட்றாங்க, அது வந்து இயல்பாக மனிதருக்கு வந்து உள்ள ஒரு ஹேபிட் தான். அது ஓகே, ஒரு லாங்கிங் தான் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இது வந்து உடனேலாம் ஒழிக்கிறது வந்து அந்தளவு கஷ்டம் இல்லை. பட் அது சஸ்டெயின்டாக எஃபர்ட் எடுக்கணும். சஸ்டெயின்டாக எஃபர்ட் எடுத்தால் குறையும், கண்டிப்பாக குறையும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சைடில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஒரு சைடில் விழிப்புணர்வு, தேர்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டு, ரீஹாபிலிட்டேஷன். ஓகே, அது 3ம் போகணும், ஒரே இதில் போகணும். அதுதான் வந்து அரசுகள் முயற்சி எடுத்துகிட்டு வராங்க. இப்போது அதில் வந்து முயற்சி எடுத்து இதில் வந்து கொண்டு வந்தால் இன்னும் ரொம்ப குறைச்சிடலாம். ஓகே, நம்ம சிஎம் விஜய் சார் கூட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மேரத்தான் நடத்தினார், அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணார். காவல்துறை தரப்புலேருந்து என்னென்ன மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ காவல்துறை வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலேஜு, ஒவ்வொரு ஸ்கூலில் ஆன்டி கிளப்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, இப்போது அதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல, 1-2 வருஷமாக ஓடுறது. ஸோ அவங்களும் என்ன வேலைன்னா அந்த ஸ்கூலில், அந்த காலேஜில் வந்து பொருட்களோட பழக்கம் இருந்துச்சுன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, அது காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, இல்லாட்டா அவங்களோட பிரின்சிபலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ தட் அதுக்கு வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. நிறைய பேர் அந்த பயம் வருது இல்லையா சார்? எங்கே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் வருது. அதுதான் வந்து இப்போ அது ஒரு ஜென்வின் கம்ப்ளைண்ட் தான், அது ஒரு ஜென்வின் இதுவும் தான், கன்சர்ன் தான். ஏன் கன்சர்ன்னா வந்து அந்த பொருட்களுக்கு எதிராக வந்து குயிக்காக நம்ம கம்ப்ளைண்ட் யாருக்காக கொடுத்தோன்னு நம்மளை வந்து அடிக்க வருவாங்களோ, விற்கிறவங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்களோ, அந்த ஒரு அச்சம் இருக்கும். அதுக்கு தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா டிஎன் ஃப்ரீ ஆப், இது ஒரு ஆப்.
அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு விற்கிறதோ அதை என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணால் உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து தெரியாது யாருக்கும். அது வந்து கரெக்டாக போய் அந்த ஸ்டேஷன் ரீச் ஆகும், அங்கேருந்து வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதே வந்து நம்ம இப்போ ரொம்ப ஈவன் இப்போ நம்ம இபிசிஐடியில் ரொம்ப கவனமாக இதை மானிட்டர் பண்ணுறோம். என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எங்கேருந்து இந்த இது வர்றது, இன்ஃபார்மேஷன் வர்றது, அப்போ அங்கே அந்த இடத்துல புழக்கம் இருக்கான்றது, இதெல்லாம் இப்போ ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அதை. ஸோ தட் வந்து நமக்கு வந்து இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னா என்ன அர்த்தம், அங்கே எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு தெரியும் இதாக ஒரு இடத்துல இந்த இடத்துலேருந்து வர்றது, இது ஒரு ஹாட்ஸ்பாட்டு. அது மாதிரி நம்ம வந்து மேப் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நீங்கள் நிறையா குற்றவாளிகளை பார்ப்பீங்க இல்லையா சார்? இந்த ட்ரக்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணனா அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்க எப்படி கெட்டு போகிறாங்க, அவங்க வாழ்க்கையே எப்படி போகுது சார்? ட்ரக்ஸுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப மோசமான எஃபெக்ட். அதோடைய பின்விளைவு வந்து அதோட தாக்கம் நம்ம பாடியில் வந்து ரொம்ப மோசமான தாக்கம் தான். முதல்ல மேபி கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், மைண்டுக்கு ஒரு மாதிரியாக டைவர்ட் ஆகலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது யூஸ் பண்ண ஒன்று அது மாதிரி டிபெண்டன்சி வந்துடும். அதை விட்டு வர முடியாது, அது இல்லாமல் இருக்க முடியாது, அப்படி ஆகிடும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிரும். சிந்தனை செய்யக்கூடிய அந்த திறமை, அந்த சக்தி வந்து இருக்காது, நம்ம யோசிக்கக்கூடிய சக்தி இருக்காது. அதே மாதிரி நமக்கு வந்து எது நல்லது எது கெட்டது தெரியாது. அதே மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள் வந்துடும். நான் இதை பயன்படுத்துறதுக்கு வேண்டி பணம் தேவை, அப்போ திருட்டு பண்ணுறது, இப்படிலாம் பண்ணலாம். சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் பெருசாகும். அப்புறம் சம்டைம்ஸ் இந்த அஃபெண்டர்ஸ் வந்து ட்ரக் கிடைக்காட்ட வயலண்ட் ஆகிடுவாங்க. ஓகே, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா பாடி அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறனால இப்போ ட்ரக் கிடைக்காட்டா அப்போ தான் வந்து நடக்காது. சம்டைம்ஸ் வந்து குத்துறாங்க, இல்லாட்டா ஓன் ரிலேட்டிவ்ஸை பண்ணுவாங்க, ஓன் பெட்ரோல்களை, பெட்ரோல்களை தன்னுடைய சொந்த பெட்ரோல்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஆட்களை காவல்துறை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறாங்க? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதில் வந்து இப்போது காவல்துறை இவங்களை ஹேண்டில் பண்ணுற முடியாது. காவல்துறை சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு. ஓகே, அதுக்கு தான் கவர்மெண்ட் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தமிழ்நாட்டில் இந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் வார்டே இருக்குது. எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு கொஞ்ச நாளைக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நாளைக்கு வந்து இவங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டீடாக்சிஃபிகேஷன்னா அந்த டீலேருந்து இவங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து கொடுப்பாங்க, சப்ஸ்டியூட் மருந்தெல்லாம் கொடுத்து அந்த மறுபடியும் போகக்கூடாது, அந்த கிரேவிங் இருக்கக்கூடாது, அதுக்கு தான் வந்து இதை கொடுப்பாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வேறு சில சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஓகே, இது எப்படி இது சரியில்லை அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அது வந்து நார்மலாக மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தான் முதல்ல பண்ண முடியும், காவல்துறை அதை பண்ண முடியாது. ஓகே, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை நம்ம உருவாக்கணும்னா அதை நம்ம இளைஞர்கள் கையில் தான் சார் இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போகாதீங்க, நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும் கொடுக்கலாம் சார்? ஸோ இளைஞருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இந்த பொருட்களை எந்த நேரத்துலையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது வந்து யாராவது உங்களுக்கு பொருள் ஆஃபர் பண்ணால் வேண்டாம், ஃபஸ்ட்டு டைமே வேண்டான்னு சொல்லணும். அந்த தைரியம் வந்து நமக்கு இருக்கணும். யாராவது நமக்கு வந்து கொடுத்தா கூட உடனே நம்ம வந்து நம்மளை பற்றி யோசிக்கணும், நம்ம பேரண்ட்ஸை பற்றி யோசிக்கணும், நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கணும். நம்ம இதில் போனால் இதுக்கு என்ன பின்விளைவு வரும், இதோட தாக்கம் எப்படி இருக்கும், இதில் வந்து நமக்கு எவ்வளோ இது தீய விஷயங்களை செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம யோசித்தா கண்டிப்பாக முதல் வாட்டியே வந்து நோ என்று சொல்லணும். ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, நிறைய பேருக்கு அட்வைஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்ற பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.